Hello viewers, welcome to Thamizh Saaral. Today we are going to see basics of English grammar. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா basics of English grammar. அதாவது இங்கிலீஷ் கிராமர் உடைய அடிப்படையில இருந்து நம்ம கத்துக்க போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் பார்க்க போறோம். எல்லாரும் என்னன்னா இவங்க ஆல்பபெட்ஸ் எடுக்கறாங்கன்னு நினைக்காதீங்க. இங்கிலீஷ்னால எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்களும் சரி சிலர் நிறைய பேரும் என்ன நினைக்கறாங்கன்னா ரொம்ப கஷ்டம், என்னாலலாம் பேச முடியாது, என்னாலலாம் எழுத முடியாது அப்படிலாம் நினைக்கறாங்க. ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், அதே சமயத்துல ஈஸியான லாங்குவேஜும் கூட. அது மட்டும் இல்ல, இங்கிலீஷ் ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். நம்ம இந்த உலகத்துல எங்க போனாலும் இங்கிலீஷ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ஸ் எடுக்கிறேன். இந்த ஆல்பபெட்ஸ் 26 லெட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஏபிசிடி. ஆனால் இதை நம்ம இப்போ ரெண்டாக பிரிக்க போகிறோம். என்னென்னா vowels, consonants. 2 டைப்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா vowels ஒன்று, consonants ஒன்று. vowels மொத்தம் 5, consonants மொத்தம் 21. vowels என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஇ, ஐ, ஓ, யூ. consonants பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச், ஜே, கே, எல், எம், என், பி, கியூ, ஆர், எஸ், டி, வி, W, X, Y, Z. So, மொத்தம் 5 vowels, 21 consonants. இதுதான் என்னன்னா 12 உயிர் எழுத்து, 18 மெய் எழுத்து. vowels நம்ம இன்னொன்று என்னன்னு சொல்லலாம், sounding letters, because இதுதான் sounds கொடுக்க போகிற letters. இந்த 5 letters தான் இங்கிலீஷில் sounds create பண்ண போகுது. ஸோ இப்போ இந்த 5 லெட்டர்ஸ்க்கு என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏ. ஏக்கு பார்த்தீங்கன்னா அ, ஆ, ஏ, ஏ. இந்த மாதிரி 4 சவுண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஆப்பிள், ஆர்மி, ability, aeroplane. இப்போ பாருங்க, இது ஏ. எல்லாத்துலேயுமே நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஏ எழுதியிருக்கோம். ஏக்கு இதில் என்ன சவுண்ட் வருது, ஆப்பிள், ஆ சவுண்ட் வருது. இதில் ஆர்மி, ஆ சவுண்ட் வருது. இதில் எபிலிட்டி, ஏ சவுண்ட். இதில் ஏரோப்ளேன், ஏ சவுண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள், ஈ பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வவல் என்னது, ஈ வவல். ஈ வவலுக்கு அதே மாதிரி சவுண்ட்ஸ் இருக்குது, 4 சவுண்ட்ஸு. ஐ, இ, ஈ, ஏ. ஐஸ், ஈகிள், எக், இங்கிலீஷ். இப்போ பாருங்கள், ஐஸ், ஐ சவுண்ட். ஈகிள், ஈ சவுண்ட். எக், ஏ சவுண்ட். இங்கிலீஷ், ஈ சவுண்ட். புரியுதா உங்களுக்கு? ஏக்கு 4 சவுண்டு பார்த்தோம், ஈக்கு 4 சவுண்டு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன வவல், ஐ வவல். ஐக்கு பார்த்தீங்கன்னா 2 சவுண்டு தான், ஐ சவுண்டும் ஈ சவுண்டும். என்ன எழுதலாம், ஐஸ்கிரீம், இங்க். பாருங்க, ஐ, ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம், ஐ, இங்க், ஐ, ஈ சவுண்ட். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஏக்கு 4 சவுண்ட், ஈக்கு 4 சவுண்ட், ஐக்கு எத்தனை சவுண்டு, 2 சவுண்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஓ. ஓக்கு தான் நிறைய சவுண்ட் இருக்குது. ஆ, ஆ, ஓ, ஓ, ஔ அண்ட் ஊ. இந்த சவுண்ட் எல்லாமே ஓக்கு வரும். அப்ஜெக்ஷன், ஆப்ஜெக்ட், ஒன்ஸ். நெக்ஸ்ட்டு
ஓட்ஸ், owl, ஊட்டி. இப்போ பாருங்க, அப்ஜெக்ஷனில் ஆ சவுண்ட், ஆப்ஜெக்ட்டுக்கு ஆ, ஒன்ஸுக்கு ஓ, ஓட்ஸுக்கு ஓ, அவுளில் அவு, ஊட்டிக்கு ஊ. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஏக்கு வந்து 4 சவுண்டு பார்த்தோம். என்னென்ன சவுண்டு? ஆ ஆ, ஏ பார்த்தோம். அதே மாதிரி ஈக்கும் 4 சவுண்டு பார்த்தோம். இப்போது ஓக்கு வந்து 6 சவுண்டு பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வவல், தட் இஸ் யூ. யூக்கு வந்து அ, உ ஊ அண்ட் 2 ஸ்பெஷல் சவுண்டு இருக்குது. யூ இருக்குது. இந்த யூ வந்து ஏன் ஸ்பெஷல் சொல்கிறேன்னா, இது வந்து பின்னாடி வந்து ஆர்டிகல்ஸ்னு வரும்போது இந்த சவுண்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதனால தான் இதுக்கு வந்து ஸ்பெஷல் சவுண்ட் சொல்கிறேன். இந்த சவுண்டு வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அம்ப்ரெல்லா, புட், ஜூன். இந்த 3 சவுண்டு பாருங்கள். அம்ப்ரெல்லா ஆ. இங்கே பாருங்கள், பியூடி யூ. என்ன சவுண்டு வருது? ஊ, புட் ஊ. ஸோ ஊ சவுண்ட். இங்கே ஜூன் ஊ சவுண்ட். புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது இப்படி அர்த்தம்? யூக்கு வந்து இப்போ நம்ம வந்து இந்த வவ்வல் சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உயிரெழுத்துக்கள் சவுண்டுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது யூக்கு வந்து 3 சவுண்டுனா நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அது வந்து என்னது? ஆ, ஊ, ஊ. ஆ வந்து அம்ப்ரெல்லா, ஊ வந்து புட்டு சொன்னேன், ஊ வந்து என்ன சொன்னேன்? ஜூன் சொன்னேன். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த 12 உயிரெழுத்துக்கள் சவுண்ட்ஸில் உங்களுக்கு கவர் ஆகிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ மொத்தம் எத்தனை வவல்ஸ்? 5 வவல்ஸ். ஏஇ ஐஓயு. ஆல்ஃபபெட்ஸ் வந்து 26 லெட்டர்ஸ். அதை 2ஆக பிரிக்கிறோம், வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். வவல்ஸ் வந்து 5, கான்சனன்ட்ஸ் வந்து 21. வவல்ஸ் வந்து என்னென்ன? ஏஇ ஐஓயு. வவல்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சவுண்டிங் லெட்டர்ஸ் சொல்கிறோம். இந்த ஏஇ ஐஓயுவை தவிர மிச்சம் இருக்க 21 லெட்டர்ஸும் கான்சனன்ட்ஸ். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சொல்லலாம். அது வந்து அடுத்த கிளாஸில் வந்து அந்த டவுட்ஸை வந்து நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.